ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன பையன் சஞ்சய் கூட சின்ன பிள்ளைத்தனமா விளையாடிட்டு இருந்த ஒரு விளையாட்டு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா, அதர்வாவுக்கு ஸ்கூல் லீவ் இருந்ததுங்க. அதனால் அதர்வாவும் சஞ்சயும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நம்மளை அவங்க அந்தளவுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. விளையாடுறதா இருக்கட்டும், சண்டை போடுறது, சிரிக்கிறது எல்லாமே சஞ்சய்க்கு அதர்வா கூட தான் செட் ஆகுங்க. இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணுனதுனால சஞ்சய்க்கு ரொம்ப ஒரு பக்கம் கையே உடஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஏன்னா விளையாடுறதுக்கும் ஆள் இல்லை, சண்டை போடுறதுக்கும் ஆள் இல்லை, போட்டி போடுறதுக்கும் ஆள் இல்லாமல் போயிட்டாங்கங்க. அதர்வா பார்த்தீங்கன்னா காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறானுங்க. இவன் 9:15 அம்மா அண்ணாக்கு டைம் ஆகிடுச்சா, வா நம்ம போய் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லைப்பா இன்னும் டைம் இருக்குன்னு சொன்னோம்னா கோச்சிக்கிட்டு போய் மூலையில் உட்காந்துக்கிறாங்க. அவனை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு சரிப்பா உனக்கு பிடிச்சதா நான் டிவியில் போட்டு விட்றேன் பாருடா அப்படின்னு சொன்னாலும் ஒரு கொஞ்ச நேரம் தாங்க பார்க்குறான். ரொம்ப நேரம் டிவி பார்க்க மாட்டேங்கிறான். அதுவே அதர்வா வீட்டில் இருந்தான்னா அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட தரமாட்டாங்க. இவனே தான் டிவி பார்ப்பான். அது மணிக்கணக்காக கூட 2 பேருமே பார்த்துட்டே இருப்பாங்க. அதர்வா கெஞ்சுவான், டே எனக்கு பிடிச்சது ஒரு 10 நிமிஷம் நான் பார்க்குறேன் தாடா அப்படின்னு கூட கேட்பான். டே நீயே தாண்டா பார்க்குற, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தரேன்டான்னு சொல்லி 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போது அதர்வா ஸ்கூலுக்கு போயிட்டான். நாள் ஃபுல்லாக இவனுக்கு டிவி இருக்குது, டிவி பாருடான்னு சொன்னால் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 10 நிமிஷம் தான் அதிகபட்சம் பார்க்குறான். அதுக்கு மேலே அம்மா வா போய் அண்ணாவை கூட்டிகிட்டு வரலாம், இதே தாங்க ராவடி. சரி இவனை எப்படி தான் வச்சு சமாளிக்குது நானே யோசிச்சுட்டு பேசாமல் ஒரு விளையாட்டை கொடுத்துட்டா நாம அவன் கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து விளையாண்டோன்னா பையன் ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து கொஞ்சம் டைவர்ட்டும் ஆகிடுவான். அவனும் கொஞ்சம் நேரம் விளையாண்ட மாதிரி இருக்குமேன்னு சொல்லிதாங்க. அந்த ரொம்ப பெரிய கேம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இந்த பேஸ்கெட் பால் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சின்ன சின்ன பால் எடுத்து நம்ம அப்படியே தூக்கி போட்டோம்னா போய் அந்த பேஸ்கெட்டில் விழுகிற மாதிரி அந்த விளையாட்டு தாங்க விளையாடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரிப்பான்னு சொல்லிட்டு ஒரு 8 பால் எடுத்துக்கிட்டேங்க. நானுமே போய் உட்காந்துட்டேன். சஞ்சய்க்கானா அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அந்த கேம் அப்படிங்கிறது பெருசா சின்னதா அது எதுவுமே குழந்தைங்களுக்கு தெரியல. அவங்க கூட உட்காந்து நாம் விளையாண்டோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. அதை நான் இன்றைக்கி தான் நேரடியாகவே பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க விளையாடுவாங்க, நாம் அவங்க கூட போய் விளையாண்டோம்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு அவன் தாங்க விளையாண்டான். சரிப்பான்னு சொல்லிட்டு பாலை கொடுத்தா ஒவ்வொரு பாலாக தூக்கி தூக்கி போட்டால் ஒரு 4 பால் அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே விழுந்துச்சு. மீதி 4 பால் கீழே போயிடுச்சு. ஆனால் கீழே போனாலும் அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எல்லா பாலையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டோமா, நான் இப்போ நான் போடுறேன்ப்பா, நீ ஒரு டைம் விளையாண்டல, இப்போ நான் விளையாண்டா தானே யார் வின்னர்னு தெரியும் அப்படின்னு சொன்னால், அம்மா நான் ஒரு டைம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அந்த கெஞ்சுறது எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமாங்க. நான் ஒரு டைம் விளையாடுறேம்மா ப்ளீஸ்மான்னு சொல்லிட்டு 2வது டைமும் அவனே தாங்க விளையாண்டான். எனக்கு கொடுக்கவே இல்லை. சரி 2வது டைம் பேஸ்கெட் கொஞ்சம் தூரமாக வச்சுட்டேன், போடுறா தூக்கி அப்படின்னா அவன் போய் நடந்து போய் பேஸ்கெட்டை எட்டி பார்த்து போடுறாங்க. டே இங்கிருந்து தாண்டா போடணும்னு சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். சரின்னு சொல்லி இப்படி பால் கையில் வச்சுட்டு இப்படி தூக்கி போடுறான்னு சொல்லி கொடுத்தா எல்லா பாலுமே கீழே தான் விழுந்துச்சு. சரிடான்னு சொல்லிட்டு இப்படியே போட்டு கடைசியாக ஒரே ஒரு பால் அந்த பேஸ்கெட்டில் போட்டிருந்தாங்க. இப்போ நான் தாண்டா போடுவேன், நீ 2 டைம் போட்டுட்டல, நானும் தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அவன் கூட உட்காந்துட்டு நானும் தான் விளையாடுவேன்னு சொன்னேங்க. சரிம்மா ஒரு பால் நான் போடுறேன், மீதி 7 பால் நீங்கள் போடுங்கிற மாதிரி அவன் ஓகே சொல்லியிருந்தாங்க. சரி நானுமே இப்படி தான்ப்பா போடணும்னு சொல்லிட்டு நாம் ஏதோ ஒரு பெரிய டீச்சர் ஜீனியஸ் மாதிரி இப்படி போடுடான்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்து தூக்கி போட்டால் அந்த பால் பேஸ்கெட்டுக்குள்ளேயே விழுகலைங்க, அந்த பக்கமாக போய் தள்ளி விழுந்துருச்சு. அது விழுந்ததில் இந்த பையனுக்கு அப்படி ஒரு சந்தோஷங்க. நீ சொல்லி கொடுத்தல உன்னாலேயே போட முடியலங்கிறத அவன் வெளியிலலாம் சொல்லலை, ஆனால் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 பால் போட்டேன். மீதி பால் ஒரு 3 பால் தொடர்ந்து பேஸ்கெட்டுக்குள்ளே விழுகங்காட்டி அவனுக்கு கோபம் வந்துருச்சு. நீ ஏன் எல்லா பாலையும் பேஸ்கெட்டுக்குள்ளேயே போடுற, கீழே போடுங்களாம். சரி புள்ள வேற சினுங்குதேன்னு சொல்லிட்டு தூக்கி கீழே போட்டோம்னா அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க தான் நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல நல்லா குறியாக இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலுமே. சரிடா நான் 4 பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தேன், நீ எத்தனை பாயிண்ட்ஸ்டா எடுத்த அப்படின்லாம் கேட்டால், அம்மா நீ வெறும் 4 தான், நான் தான் 2 2 அதுக்கப்புறம் ஒரு 4 பாயிண்ட் எடுத்தானா, இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒரு வகையை விளையாடி முடிச்சுட்டு சரிப்பா இது கொஞ்சம் போர் அடிக்குது, வேறு கேம் விளையாடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நல்லா அச்சாங்கல் விளையாடிருக்கேங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த அச்சாங்கல் விளையாடிருக்கீங்க, உங்களுக்கு இது பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நான் என்ன பண்ணேன், கல்லுலலாம் விளையாடல, இந்த பாலையே கீழே போட்டு ஒவ்வொன்றா தூக்கி போட்டு பிடிச்சிட்டு இருந்தேங்க.
இந்த அச்சாங்கல்ல கம்பேர் பண்ணுறத விட அச்சுன்னு சொல்லுவோம்ல, நெறைய கல்லு போட்டு 4 கல்லா செட்டு செட்டா எடுத்து வச்சு அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில விளையாடியிருக்கேன். அவ்வளோ ஒரு ஜாலியா இருக்கும். எத்தனை செட்டு பிரித்து விளையாடுறது. அதுக்கப்புறம் இந்த கண்ணாடி வளையல்லாம் உடைச்சு போட்டுட்டு, அந்த விலையில வந்து ஒரே மாரி கலரா செட் பண்ணுறது. அதெல்லாம் விளையாடியிருக்கேன். எனக்கு அந்த பையன் கூட விளையாடும்போது தான் என்னோட சின்ன வயசு ஞாபகம். நான் என்னெல்லாம் விளையாண்டேன் அப்படிங்கிறதே எனக்கு ஞாபகம் தெரிஞ்சதுங்க. ஆனா, அந்த அச்சாங்கல் மாரி நான் பால தூக்கி போட்டு விளையாண்டேன் இல்லைங்களா? அதெல்லாம் எங்க சஞ்சய்க்கு புடிக்கல. "அம்மா இதெல்லாம் வேணாம்மா, வேற விளையாடலாம்." அப்படிங்கிற மாரியே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவனுக்கு வந்து அந்த பால் வந்து பேஸ்கெட்ல தூக்கி போடுறது தான் கடைசி வரைக்குமே பிடிச்சிருந்துச்சு. மறுபடியும் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஒவ்வொன்னா எடுத்து எடுத்து போட்டுட்ருந்தான். அத போடும்போது அவன் முகத்துல அவ்வளோ ஒரு புன்னகை. "சரி போதும்டா, டயர்டா இருக்கு போலாம்." அப்படின்னா, "சரிம்மா எனக்கும் கொஞ்சம் கால் வலிக்குது. நீ போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யுமா. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நான் போய் ஸ்நாக்ஸ் செய்ய போறதாம்மா. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்குள்ள எந்திரிச்சு வந்துட்டோங்க. இந்த வீடியோ வந்து இன்னைக்கு இப்படி தாங்க போச்சு. கொஞ்சம் ஜாலியாவுமே இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறதையுமே நீங்க சொல்லுங்க. நீங்களுமே எத்தனை பேர் வந்து பசங்க கூட விளையாடுவீங்க? அப்புறம் அந்த அச்சாங்கல்லு, அச்செல்லாம் விளையாடிருக்கீங்களா? அப்படிங்கிறதையுமே சொல்லுங்க. பை பாய்.